Hey beginners, 10 நிமிஷத்துலேயே டேஸ்டி அண்ட் சீஸியான சிக்கன் பீட்சா ரெசிபி பார்க்கலாமா? வீட்டிலே ஈஸி அண்ட் டேஸ்டியான பீட்சா பண்ண கற்றுக்கலாம். கடையில் வாங்குகிற பீட்சாவை விட ரொம்ப சீப் அண்ட் டேஸ்டியாக வீட்டிலே பண்ணிக்கலாம். இது நம்ம ஸ்வீச்சரிஸோட 8-inch ரவுண்ட் பீட்சா டின்னில் பண்ண பீட்சா பேஸ். இது பார்த்தீங்களா எவ்வளோ பர்ஃபெக்டாக பேக் ஆகி வந்திருக்குன்ட்டு. பீட்சா பேஸ் பர்ஃபெக்டாக இருந்தால் மட்டுமே டேஸ்டியான பீட்சா கிடைக்கும். இந்த பீட்சா பார்க்குறதுக்கு மட்டும் இல்லை, சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட். பீட்சா பேஸ் ரெடி பண்ணி வச்சிங்கன்னா 10 மினிட்ஸ்லேயே வெரைட்டிஸ் ஆஃப் பீட்சா உங்களுக்கு பசங்களுக்கு சீக்கிரம் பண்ணி கொடுக்கலாம். இது பார்த்தீங்களா எவ்வளோ சீஸியாக இருக்குன்ட்டு. இந்த பீட்சா பண்ணதான் ஞாபகம், செகண்ட்லேயே தீர்ந்துருச்சு, அவ்வளோ டேஸ்டியாக இருந்தது. இந்த மாதிரி பீட்சா ஈஸியாகவும் டேஸ்டியாகவும் பண்ணுறதுக்கான ரெசிபி ஒரு தடவை வீட்டில் இந்த மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா பசங்க திரும்ப திரும்ப வீட்டிலே பண்ணி கேட்பாங்க, ஷாப்லேருந்து வாங்க மாட்டாங்க. இந்த மாதிரி பீட்சா ஈஸியாக பண்ணுறதுக்கு பிகினர்ஸ்க்கு டவுட் இல்லாமல் கரெக்ட் இன்க்ரீடியன்ட்ஸ், ரெசிபீஸு, பீட்சா பேஸ்லேருந்து பீட்சாவோட சிக்கன் பீட்சாவோட ரெசிபீஸ் எல்லாமே பர்ஃபெக்டாக கொடுத்துருக்கோம். நம்ம வீடியோ கம்ப்ளீட்லி பாருங்கள், எல்லா டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் ஃபாலோ பண்ணுங்கள் அண்ட் பேக்கிங் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஹாப்பி பேக்கிங். வெல்கம் டு ஸ்வீட் செரீஸ். சிக்கன் பீட்சா பண்ணுறதுக்கு முதல்ல பேஸ் பண்ணோம், அதுக்கான டின்ஸ் தான் இது. நான் இங்கே வந்து 8-inch டின்னில் தான் பண்ணியிருக்கேன். இது இப்போ நம்ம ப்ராடக்ட்டு 900, 8-inch டின்னும் 6 inches டின்னும் காம்போவாக கொடுத்துட்ருக்கோம். இது தேவை இருக்கிறவங்க 8438240956 நம்பரில் மெசேஜ் பண்ணுங்கள், பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இது 8-inch டின்னு. இதில் தான் நம்ம இப்போ சிக்கன் பீட்சா பண்ணியிருக்கோம். நம்ம இது 6-inch டின்னு. இதில் எப்படி பர்ஃபெக்டாக கரெக்டாக தனித்தனியாக ரெசிபீஸ் கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம இது 2 பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க பிகினர்ஸ். பர்ஃபெக்டான பீட்சா பேஸ் பண்ணி வீட்டிலே பீட்சா பண்ணி அசத்துங்க. ரொம்ப ஈஸியாக டேஸ்டியாக சீப்பாக பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரி டின் வாங்கிக்கோ, ரொம்ப குவாலிட்டியான டின் இது, ஸ்வீட் செரீஸோடது. நம்ம ஸ்வீட் செரீஸோட லோகோ போட்டிருக்கோம் அதில். இப்போ நான் இந்த 8 inches டின்னில் தான் இப்போது பீட்சா பேஸ் பண்ணுறேன். பீட்சா பேஸ் பண்ணுறதுக்கான வீடியோஸ் தனியாக இந்த நம்ம சேனலில் போட்டிருக்கு, அதை பார்த்து பேஸ் பண்ண கற்றுக்கோங்க. இப்போ நம்ம இந்த 8 inches பண்ண பேஸ் பார்க்குறோம், எவ்வளோ பர்ஃபெக்டாக பேக் ஆகி வந்திருக்கு பாருங்கள். ஈஸியாக பிகினர்ஸ்க்கு ஈஸியாக பேக்கிங்கில் ஒரு டவுட்டும் இல்லாமல் நம்ம வீடியோஸ் பார்த்து பேக்கிங் கற்றுக்கலாம். இப்போ பாருங்கள் பர்ஃபெக்டான பேஸ் கிடச்சிருக்கு. சிக்கன் பீட்சாவுக்கு தேவையான சிக்கன் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இது வந்து நல்லா க்ளீன் பண்ணி வச்ச சிக்கன் 250 grams. நான் 2 பேஸ்க்கான சிக்கன் இவ்வளோ எடுத்திருக்கேன். நீங்கள் 1 பேஸ்க்கு இது ஆஃப் எடுத்தால் போதும். நல்லா க்ளீன் பண்ணி ட்ரை பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதில் நம்ம சில்லி பவுட்ரு ஆட் பண்ணிக்கிறோம். 1.5 teaspoon சில்லி பவுட்ரு ஆட் பண்ணிக்கிறோம். மினிமலான இன்க்ரீடியன்ஸ் வச்சு தான் பண்ணியிருக்கு, இதே ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. தென் சால்ட்டு 1/2 teaspoon ஆட் பண்ணிக்கோங்க. தென் பெப்பர் ஆட் பண்ணியிருக்கேன் 1/2 teaspoon. தென் 1 teaspoon சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். ரொம்ப இஞ்சி பூண்டெல்லாம் போடாமல் இந்த மாதிரி பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி சோயா சாஸை போட்டதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி ஃபோர்க்கில் இந்த மாதிரி குத்தி விடுங்க. உள்ளே எல்லாம் நல்லா ஜூஸியாக இருக்கிற மாதிரி, இந்த மசாலா எல்லாம் உள்ளே இறங்குற மாதிரி இந்த ஃபோர்க்கில் இந்த மாதிரி குத்தி குத்தி விடுங்க. இப்போ நம்ம இது 1/2 hour நல்ல ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கோங்க. 1/2 hourக்கு அப்புறம் நம்ம இது ஃப்ரை பண்ணோம். 1/2 hour 1 hour உங்களுக்கு எப்படி டைமு அந்த மாதிரி கொஞ்சம் இது ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா சிக்கனில் எல்லாம் மசாலா நல்லா பிடிக்கிற மாதிரி ஒரு 1/2 hour நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. நமக்கு சிக்கனை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கோங்க.
ஃப்ரை பண்ண சிக்கனை இந்த மாதிரி பேடில் மாற்றி வச்சுக்கோங்க. உங்களுக்கு தேவையான சைஸில் கட் பண்ணிக்கோங்க. நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து மீடியமாக தான் கட் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப சின்னதாக கட் பண்ணால் சிக்கனோட டேஸ்ட் தெரியாது. ஸோ பசங்களுக்கு மீடியமாக தான் நான் கட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவை இருந்தால் சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. இந்த ஃப்ரை பண்ண சிக்கன் மட்டும்தான் இதில் பீட்சாவுக்கு நமக்கு வேலை. மற்றது சிக்கன் தேவையான அளவு நிறைய போட்டுக்கோங்க. நல்ல டேஸ்டியான சிக்கன் பீட்சா கிடைக்கும் உங்களுக்கு. இப்போ நம்ம இதில் 8 இன்ச்சஸ் பீட்சா பேனில் பண்ண பேஸ் எடுத்துருக்கோம். நம்ம இப்போ சீஸ் எடுத்துக்கிறோம், வெஜிடபிள்ஸ் எடுத்துருக்கோம், டொமேட்டோ, ஆனியன் அண்ட் கேப்சிகம், அப்புறம் பீட்சா சாஸ் எடுத்துருக்கோம், ஆரிகனோ அண்ட் பெப்பர். இது மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கோம். நிறைய சீசனிங் ஒன்றும் போடல. இப்போ முதல்ல நம்ம பீட்சா சாஸு ஸ்ப்ரெட் பண்ணி விடலாம். டூ டீஸ்பூன் எடுத்துருக்கேன் நான். உங்களுக்கு தேவைன்னா கொஞ்சம் கூட சேர்த்து எடுத்துக்கோங்க. ரெடிமேடாக வாங்கின சீஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். சீஸ் நிறைய போட்டுக்கோங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா பீட்சா நம்ம எப்போவுமே எப்போது தான் பண்ணுவோம். அதனால் போடும்போது சீஸ் நல்லா போட்டு பண்ணுங்கள். நம்ம இந்த பேஸ் வந்து ரொம்ப சாஃப்டாக இருந்தது. அப்புறம் நம்ம வெஜ்ஜீஸ் வைக்கிறோம். அப்போ நம்ம இந்த பேஸை ட்ரை பண்ணி அதில் பீட்சா பண்ணுங்கள். கேப்சிகம், ஆனியன், டொமேட்டோ இந்த மாதிரி கட் பண்ணி பீட்சா ஃபுல்லாக வச்சு விடுங்க. உங்களுக்கு பசங்களுக்கு பிடிக்கிற மாதிரி அதிகமாக வச்சுக்கோங்க, பிடிக்கலன்னா கம்மியாக போட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஆரிகனோ ஆட் பண்ணுறோம். தேவையாக இருக்கிற அளவு போட்டுக்கோங்க. தென் பெப்பர் எடுத்துருக்கோம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச சிக்கன் போட்டுக்கலாம். மீடியம் சைஸில் கட் பண்ண சிக்கனு அதிகமாக போட்டுக்கோங்க. நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் பீட்சாக்கு. இதுக்கு மேலே சீஸும் போட்டு பேக் பண்ணி வரும்போது ரொம்ப சாஃப்டாக இருக்கும் பீட்சா. தேவையான அளவு சிக்கன் அதிகமாகவே போட்டுக்கோங்க. நல்ல சீஸ் நிறைய போடுங்க. ஏன்னா நம்ம எப்போவுமே பீட்சா ரெகுலராக பண்ணுறது இல்லை, எப்போது தான் பண்ணுவோம். பண்ணும்போது சீஸ் நல்லா போட்டு, இந்த பீஸா சீஸ்ன்னு கிடைக்கும் கடையில், மொசரெல்லா சீஸு, அது வாங்கி இந்த மாதிரி நிறைய போட்டுக்கோங்க. இப்போ நான் ப்ரீஹீட்டட் பண்ண ஓடிஜியில் 180 டிகிரியில் 10 மினிட்ஸ் தான் பேக் பண்ணுறோம். அவ்வளோ போதும், ஜஸ்ட் 10 மினிட்ஸ் மட்டும் போதும். அதுக்கப்புறமா பேக் பண்ணால் க்ரஸ்ட்டு ரொம்ப கிறிஸ்பி ஆகிரும். ஸோ 10 மினிட்ஸ் முடிஞ்சு எடுத்துக்க பாருங்கள். எவ்வளோ 10 நிமிஷத்தில் ஈஸியாக, எவ்வளோ சீக்கிரமாக நல்ல சீஸியான பீட்சா ரெடி ஆகிருக்குன்ட்டு. இந்த பேஸ் எல்லாம் ரொம்ப சாஃப்டாக பர்ஃபெக்டாக வந்திருக்கு. அந்த பீஸாக்கு டேஸ்ட்டு கொடுக்குறது அந்த பேஸ் தான். ஸோ நம்ம ஸ்வீட் சில்லிஸோட 8 இன்ச் பேன் வாங்கி இந்த சேம் ரெசிபி அதில் ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி சீஸியான பீட்சா 10 நிமிஷத்துலேயே ஈஸியாக பண்ணிடலாம். இந்த மாதிரி வீட்டில் இது பசங்களுக்கு பண்ணி கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப விலை கொடுத்து ஷாப்லேருந்து வாங்குறத விட நம்ம ஈஸியாக வீட்டிலே சீப்பாக பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பீட்சா ரெசிபீஸ் எல்லாத்துக்குமே நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். பேக்கிங்கில் பேஷன் இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம பேக்வேர் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். ரொம்ப நல்ல குவாலிட்டியான பேக்வேர் நம்மளோடது. எல்லா டைப் ஆஃப் பேக்கிங்க்கும் தேவையாக இருக்கிற பேக்வேர் நம்மக்கிட்ட இருக்குது. நம்ம வாட்ஸ்அப் நம்பரில் மெசேஜ் பண்ணுங்கள். பேக்வேர் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு
அதில் எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்கோம். ப்ரைஸிங்கு, மெஷர்மெண்ட்டு அந்த மாதிரி அந்த பேக்வேருக்கு தகுந்த மாதிரி எல்லா ரெசிபியுமே நம்ம வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கோம். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.